கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி. அண்டர் கிரவுண்ட் இபி, ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. ஒரு 20 ஃபீட் ரோடு, 20 ஃபீட் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் தங்கணும் அப்படின்னா கார் பார்க்கிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியாது. 2 வீலர் பார்க்கிங் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தங்கிக்கலாம். இல்லைனா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கி வாடகைக்கு விட போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். 20 அடி ரோட்டில் இருக்குது, எக்ஸாக்டாக 20 அடி ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றது. கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு 2 பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கட்டிருக்காங்க. 926 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 920 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. 28க்கு 33 சைஸ். நல்லா வந்து ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்லா ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து நல்லாவே செட் பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக உள்ளே வரலாம். செட் பேக் இங்கேயும் பின்னாடி சின்னதாக ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம். 920 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. மேலே போகலாம். நம்ம இப்போ மேலே போகலாம். கீழே வந்து சிங்கிள் பெட்ரூம். இப்போதைக்கு டெனன்ட் இருக்காங்க, நம்ம அதை எடுக்க முடியாது. மேலே வந்து காலி பண்ணிட்டாங்க சேல் பண்ணுறதுக்காக. நம்ம இப்போ மேலே போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமு. நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். சேஃப்டிக்காக கிரில் கேட் இந்த பக்கமே கொடுத்துருக்காங்க. மேலேயும் கவர் பண்ணிட்டாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்ட், ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு கிரில் கேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. கிரில் கேட் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நானும் நிறைய வீட்டில் பார்த்தது கிடையாது. சிம்பிளாக பண்ணுவாங்க. இவங்க நல்லா வந்து ஸ்ட்ராங் கிரில் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்ததுக்கப்புறம் டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு தாமரை பூ மேலே சுவாமி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே வந்துட்டோம். பில்டப் ஏரியா வந்து 2700 ஸ்கொயர் ஃபீட்டு. எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஓல்டு பில்டிங். பட் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. பார்த்துடலாம். உள்ளே தான் ஒரு சின்ன ஹாலு, டிவி கபோர்டுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பூஜை ரூமுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பூஜை ரூமாகவே கதவுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க பூஜை ரூமுக்கு. பூஜை ரூமு, ஹாலு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓப்பன் கிச்சன். இதில் வந்து ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கபோர்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூம் வீட்டுக்கு. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத் இருக்குது. நிறையா உங்களுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே வந்துட்டு பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப் பாத்ரூமு. அதில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதில் கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் ரூமு. அவங்க கொஞ்சம் கட்டும் போது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம் அட்டாச்சு. பெட்ரூம் எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. இதுக்கு மேலே வந்து ஒரு டபுள் பெட்ரூம் இருக்குது. அதையும் நம்ம வந்து போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. மெட்ரோ, ட்ரைனேஜ், வாட்டரு, போர் இருக்குது. சம்ப் அப்படியே டைரெக்டாக வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. உள்ள வாட்டர் வந்து டைரெக்டாக மேலே ஏற்றிக்கலாம். மேலே டேங்க்கில் வந்து போருக்கு ஒரு லைனும், மெட்ரோ வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. வால் வச்சுருக்காங்க. வால் ஓப்பமான எந்த தண்ணி வேணாலும் ஒரு 2 தண்ணியும் கலக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. தனித்தனியாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இது வந்து 3 வருஷம் ஓல்டு வீடு. இப்போ தான் கட்டி முடித்தாங்க. இதில் பாருங்கள், கிரில் கேட் நார்மலாக தான் போட்டிருக்காங்க. உள்ளே வந்தாச்சு. டோர் இது வந்து ஒரு நார்மல் பிளைன் டோர் தான் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்த மாதிரி அதே டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க வீடு. சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி டிவி கபோர்டு. இங்கே பூஜை ரூமுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டோர் போட்டு தாங்க, இதில் டோர் இல்லை. அதுதான் ஒரு வித்தியாசம். நீங்கள் ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கலாம்.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஹாலு அப்படியே வந்து இங்கே டைனிங்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டைனிங் கம் கிச்சன், இங்கே ஓப்பன் கிச்சன். அது வந்து இது வரைக்குமே பண்ணியிருந்தாங்க கிச்சன். இங்கே கரெக்டாக வந்து உள்ளவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். கீழே பார்த்தா அதே இதுதான், ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் டிசைனில் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டு, பீரோ இல்லை வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா 60,000 வாடகை வரும். இப்போதைக்கு அவர் சொல்கிறது, அவர் விட்டது சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எல்லாமே காலி பண்ணிட்டு திருப்பி ஒரு க்ளீன் பண்ணி ரெனோவேட் மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஸ்டைலுக்கு எதாவது எதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிட்டு வாடகை விட்டிங்கன்னா இதோட அதிகமாக தான் வாடகை வரும். கமர்ஷியலாக சில இடத்துக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் வாடகை வந்து அதிகமாக தான் ஆகும், கம்மியாகாது. கண்டிப்பாக 60,000 கம்மி போகாதுன்றது ஒரு விஷயம். நம்ம இப்போ ஓப்பன் டெரஸ் மேலே போகலாம். இப்போது ப்ரைஸ் பார்த்துக்கு வருவோம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 2,15,00,000 சொல்கிறாங்க. 2,15,00,000 டோட்டலாக, ஸ்லைட்லி நெகோஷியபிள். நாங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி தான் ப்ரைஸ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 2.35 அதெல்லாம் கோட் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன ப்ரைஸ் அவங்களோட ஃபைனல் ப்ரைஸோ அதிலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கோட்டை. வாட்டர் டேங்கு ஏதாவது 2 வால்வ் வச்சுருக்காங்க. எது வேணுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தேவைப்படுறாங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனலில் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு தான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.